நபர், அதாவது முதல்வர் பந்தயத்துல யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில ஸ்டாலினுக்கு 27 விழுக்காடு கிடைத்திருக்கிறது. இரண்டாவது இடம் தான் இப்ப பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கும் போதிலும் கூட, இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பதவியில எடப்பாடி பழனிசாமி இருந்த போதிலும் கூட இருக்காத, தன்னுடைய ஓட் பேங்கை நிரூபிக்காத தாவேக தலைவர் விஜய்க்கு 18 விழுக்காடு கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்ம அவ்வளவு எளிதாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படல. அதற்கு அடுத்த இடம்தான் இபிஎஸ்க்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு 10 விழுக்காடு கிடைத்திருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு 9 விழுக்காடு கிடைத்திருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி பூங்குழலி, நேற்றைய தாவேகனுடைய பொதுக்குழு கூட்டம், அதுல விஜய் பேசின அந்த 15 நிமிட உரை அப்படின்றது முக்கியமான ஒரு டேக்அவே என்னன்னா, போட்டி டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான். திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் களமாட போகிறோம். 5 முனை போட்டி 3 முனை போட்டி எல்லாம் இருக்க போறதில்ல, 2 முனை போட்டி தான் இருக்க போகிறது. அது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் அப்படின்றது விஜய் பேசியது முக்கியம்.